நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவம் பிராண்டன் எவ்வளவு வருத்தப்பட்டான். இங்க இருந்து போகும்போது கூட எப்படி அழுதுகிட்டு போனா. அந்த நேரம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? இங்கே இருந்துடுன்னு சொல்ல தோணுச்சு. என்ன பண்றது சரோஜா, வந்தவன் தான் சொந்த நாட்டுக்கு எப்படியும் திரும்பி போய் தானே ஆகணும். அதுதான் பிராண்டன் கிளம்பிட்டான். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் அவனுக்கு உண்டு. அம்மா சந்தியா, 2 குடத்தை எடுத்துக்கிட்டு எங்க போற? ஒவ்வொரு குடமா எடுத்துட்டு போம்மா. 2 குடத்தை நீ எப்படி எடுத்துட்டு வருவ சொல்லு. மாமா, அது வந்து அத்தை எனக்கு நெய்யும் மஞ்சளும் போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு வலி எதுவும் இல்ல. நான் இப்ப நல்லா இருக்கேன். இதோ வந்துடுறேன். அனி, கொஞ்சம் வரீங்களா? நான் ரிவைஸ் பண்ணணும். எக்ஸாம் கீழே 1 மணி நேரம் தான் இருக்கா. நான் இப்ப வரேன். அனி, கம்மி. ஐயோ கடவுளே, இன்னைக்கு சவிதாக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கவே கூடாது. அவ இந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிடணும். அவ உங்களுக்கு என்ன நைவேத்தியம் பண்றேன்னு சொல்லியிருக்காளோ அதை விட 5 மடங்கு நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா இவ கண்டிப்பா இந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிடணும். சார் வணக்கம். வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. வணக்கம். இங்க பாருங்க, அன்னைக்கு மிஸ்ஸஸ் சந்தியா ரொம்ப தைரியத்தோட தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம எத்தனையோ பேரை காப்பாத்தினாங்க. அவங்கள நினைச்சு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த அரசாங்கமும் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு அவங்க உதாரணமா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அதனால நாங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை கேட்ட உடனே எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. இந்த பாராட்டு விழா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு. அம்மா சந்தியா, ஒரு நிமிஷம் இங்க வாம்மா. தேங்க்யூ அனி. வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. அம்மா சந்தியா, அன்னைக்கு நீ எல்லாரையும் காப்பாத்தினல்ல, அதனால போலீஸ்காரங்க சார்பா உனக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். அதுக்கு கார்டு கொடுக்க வந்திருக்காரு.
மிஸ்ஸஸ் சந்தியா, உங்களுக்காக நாங்கள் ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்தாங்க இன்விடேஷன். பாராட்டு விழா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். சரிங்க சார், போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். ம், வரேம்மா. ஆ பாத்தியா சரோஜா, நம்ம வீட்டு பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாத்தியா? இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா ஜெயிச்சதுக்காக போலீஸ்காரங்க பாராட்டு விழா நடத்துனாங்க. இப்போ நம்ம சந்தியா திருவிழாவில் பண்ண சாகசத்துக்காக பாராட்டு விழா நடத்துறாங்க. சந்தியா நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்து நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்த்துட்டா. நான் பண்ண உதவியை பத்தி யாரும் எதுவும் பேசவே இல்லை. நான் தானே இவங்க கிட்ட பேரை சொன்னேன். நான் மட்டும் இவங்க கிட்ட பேரை சொல்லனா இவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. எங்க போய் தேடினாலும் அவன் கிடைச்சிருக்க மாட்டான். சந்தியா நம்ம வீட்டுக்கு வந்தது லக்ஷ்மியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. இந்த போலீஸ்காரமா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ சூர்யா, உங்களுக்கு என் சார்பா வாழ்த்துக்கள். நீங்க மாமாவாயிட்டீங்க. பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். சரி, குழந்தை அம்மாவும் நல்லா இருக்காங்கல்ல? ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. சூர்யா, நான் ஒரு முறை சந்தியா கிட்ட பேசலாங்களா? நிச்சயமா, ஒரு நிமிஷம். சந்தியா, சீக்கிரம் வாங்க. இங்க உங்களை கேட்டு கால் பண்ணி பேசுறாங்க. யார் அது? போன்ல யாருங்க? நான் எப்படி சொல்றது? யாருங்க? சந்தியா, உனக்கு வாழ்த்துக்கள். ஒரு அழகான பெண் குழந்தைக்கு நீ அத்தையாயிட்ட. என்ன அண்ணா? அண்ணா, உண்மையாவா சொல்றீங்க? ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? ஹாஸ்பிடல் போகும்போது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. சரி, குழந்தை எப்படி இருக்குன்னா? உங்கள மாதிரியா இல்ல அண்ணி மாதிரியா? குழந்தையோட கண் எப்படி இருக்குன்னா? கொஞ்சம் பொறுமையா பேசு சந்தியா. உன் அண்ணியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. எல்லாத்தையும் நான் போன்லயே சொல்லிடணுமா என்ன? சொல்லிட்டா சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. ஒழுங்கா நீயே வந்து பாரு. சந்தியா, நான் இங்க மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, நான் இப்பவே வரேன். பாய். என்னங்க, நான் அத்தை ஆயிட்டேன். எங்க மாமா ஆயிட்டீங்க. என்னங்க, உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தியா, பட்ட பகலியேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உங்க ரூமை வாடகைக்கு விட்டுட்டீங்களா என்ன? அம்மா, அது வந்து போன்ல சந்தியாவுக்கு அம்மா பிறந்திருக்கான். சரி, சந்தியாவோட அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கான். அந்த விஷயத்த போன் பண்ணி சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கான். அதுவும் இன்னைக்கு காலையில தான். பெண் குழந்தை பிறந்திருக்கா? அட கடவுளே, அவங்களுக்கு முதல் குழந்தை பையன் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அத்தை, பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, எல்லாம் இந்த கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தானே. அதுவும் இல்லாம இந்த காலத்துல பொண்ணு பையன் எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டு பேருமே சமந்தான். என்னங்க? ஆமா, கரெக்ட் தான். எல்லாம் ஒண்ணு தானே. ஐயோ, அவங்க என்ன சொன்னாலும் விராம அம்மான்னு தலையாட்டுவார். இங்க பாரு சந்தியா, காலம் மாறினாலும் சில சம்பிரதாயங்கள் எல்லாம் மாறுறது இல்ல. பொண்ணும் பையனும் சமமா இருந்திருந்தா
நீ உன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்ட. பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அத்தை, அங்க அண்ணி தனியா இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதனால நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் அவங்கள போய் நாங்க பாத்துக்கலாமா? தாராளமா போகலாம். ஆனா அங்க போய் நீ என்ன வேலை பண்ண போற? உனக்கு சமையல் வேலையும் தெரியாது, அங்க போய் குழந்தைய பாத்துக்கவும் தெரியாது. நீ போக கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை, நல்ல நாள் இல்ல. இங்க இருந்து போறதும் நல்லது இல்ல. அதனால நாளைக்கே போ. அம்மா, அம்மா ஒன்றும் இல்லை. சந்தை எதுக்கே போயிட்டு வரேன். இல்லை எதுக்குன்னா அவன் அண்ணி பாவம் தனியாக இருக்காங்க. ஏன் தான் பெரியவர் இப்படி பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாருன்னு தெரியல. சூர்யா, அம்மாவோட பேச்சை இந்த விஷயத்திலேயாவது கேட்கலாம் இல்லையா? இந்த மாதிரி உன் பொண்டாட்டி முன்னாடி எதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? இப்பெல்லாம் நீ நான் எதை சொன்னாலும் கேட்கறதே இல்ல. அப்படி இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அம்மா நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு தான் சனிக்கிழமை. நாளைக்கு தானே போகக்கூடாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானேம்மா. அதனால இன்னைக்கு போனா அவங்களுக்கு உதவியா இருக்கும். அப்ப சரி, அவளை இன்னைக்கே போயிட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. என்னங்க, நான் போய் பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். 18, 19, 20. அட, புருஷன் சம்பாதிக்கிறதுலாம் பொண்டாட்டிக்கு தானே. கொஞ்சம் பணம் என் கைக்கு வந்தா நல்லாதான் இருக்கும். என்ன பணம் வேணுமா? ஏதாவது வாங்கணுமா? நான் அந்த லெதர் பேக் வாங்கணும். அப்புறம் அழகான செருப்பு வாங்கணும். எவ்வளவு வேணும்? செருப்பு பேக் வாங்கணும். தேங்க்யூ. மொத்த பணமும் கைக்கு வந்துருச்சு. நில்லு. இன்னும் கடையில போனி ஆகல, அதுக்குள்ள வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போறியா? இந்த பணம் இருக்குல்ல, இது எல்லாமே கடனா வாங்கினது. உடனே இதை கொண்டு போய் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும். காலங்காத்தாலேயே பணம் வேணும்னு வந்துட்டு போங்கிறது. அட, நான் காலங்காத்தால பணம் வாங்குறதுக்காக இங்க ஒண்ணும் வரல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லு. இல்லங்க, இப்பத்துல இருந்து நான் அது சந்தியாக்காவோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். அது கேட்டதுல இருந்தே எனக்கும் ரொம்ப பயமாவே இருக்குங்க. நமக்கு எந்த குழந்தை பிறக்க போதும்? பையன் பிறக்குமோ இல்ல பொண்ணு பிறக்குமோ? உங்களுக்கு என்னங்க தோணுது? நமக்கு எந்த குழந்தை பிறக்கும்? என்ன குழந்தை பிறக்கும் எனக்கு எப்படி தெரியும்? பையனோ பொண்ணோ எந்த குழந்தை பிறக்குதோ பிறக்கட்டும். உண்மையா சொல்ல போனா எனக்கு ஒரு அழகான பொன் குழந்தை வேணும். ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற இந்த நேர காலம் உண்மையாவே பழிச்சிருச்சுன்னா வேணாம் 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 வேணாம். எனக்கு ஒன்னும் பெண் குழந்தை வேண்டாங்க. எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தை வேணும். அப்படியே கலரா என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணும். இல்லனா உங்களை மாதிரி அழகா இருக்கணும். பொண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். மகாலட்சுமியோட ரூபம். அந்த ரூபெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க? பெண் குழந்தை பிறந்தாலே பிரச்சனை தான். பையன் பிறந்தா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேரு வைக்கணும்னு கூட யோசிச்சிட்டேன். ஒரு பையன் பேரு சன்னி, இன்னொரு பையன் பேரு பாபி. அப்புறம் சன்னி பாபியோட அம்மா மீனா. என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதே பேரு தான் வைக்க போறோமா? ஏய், உண்மையிலேயே நீ நிஜமா தான் சொல்றியா?
இதான் நல்ல வாய்ப்பு. நான் அண்ணா நீ கூட இருந்தேன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அத்தை வேற ஒத்துக்கிட்டாங்க. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 10-15 நாள் அங்க இருக்கலாம்னு இருக்கேன். 10-15 நாளா? இல்ல என்னங்க அது நான் 15 நாள் அங்க தங்க போறேன்ல, அதான் எல்லா புடவையும் கொண்டு போனா நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு போறேன். அத்தனை நாள் தங்க போறீங்களா? இது எதுக்கு சந்தியா? இவ்வளவு புடவைலாம் கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. 10-15 நாளைக்கு அங்க தங்கவே கூடாது. நான் எங்க போய் தங்க கூடாது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் அண்ணனையே நான் போய் பார்க்க போறேன். அதுக்கு சந்தியா அவ்வளவு நாள்ல முடியாது. 2 வாரம் நீங்க போய் அவங்க வீட்டுல தங்குறதுன்னா எப்படி? அவங்க வீடா? என்னங்க அது ஒண்ணு வெளியால் வீடு இல்லையே, அது என்னோட அண்ணன் வீடு தானே. அதுவும் நம்மளோட வீடு மாதிரி தானேங்க. சந்தியா அதுவும் நம்ம வீடு தான். இருந்தாலும் அது நம்ம சொந்த வீடு இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா? 15 நாள்னா ரொம்ப அதிகம். ஒரு 2-3 நாள் தங்கினா உங்களுக்கு பத்தாதா? என்ன சந்தியா? என்னங்க நீங்க இப்ப எதுக்காக என்ன போக வேண்டாம்னு சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில தானே இருப்பீங்க. அப்புறம் எதுக்காக என்ன வீணா போக வேண்டாம்னு சொல்றீங்க? என்ன 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 எப்படி இப்படி சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு 40 வாட்டி தண்ணி குடிக்கணும்னு வரதெல்லாம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இந்த சின்ன விஷயம் கூட புரியலையா? இதை கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க. எனக்கு வித்தியாசம் இல்லையா? தினமும் கடைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உட்காந்து நம்ம மொட்டை மாடியே பார்த்துட்டு இருப்போம். அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? எப்போ நீங்க துணி காய போட வருவீங்க, எப்போ உங்களை பார்க்கலாம்னு ஆசையா உட்காந்துருப்பேன். அதெல்லாம் புரியாம பேசுறீங்க. அது சந்தியா சந்தியா நான் உண்மையா சொல்றேன். இதை சொல்ல நான் வெக்கப்படல. உங்களை பார்க்காமல என்னால இருக்கவே முடியாது சந்தியா. உங்களுக்கு தெரியுமா, நான் அடிக்கடி நினைச்சுப்பேன் உங்களை எதிர உட்கார வச்சு உங்களை பார்த்துட்டே இருக்கணும். நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க சந்தியா? பைத்தியம் முடிச்சு எனக்கு 15 நாள் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா கடுப்புல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரிங்க, நான் அவ்வளவு நாள் அங்க தங்கல. போக வேண்டாம்னு சொல்லணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் தடுக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நியாயமா பார்த்தா நீங்க அவங்களோட தான் இருக்கணும். அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க அண்ணி நல்லா பார்த்துக்கோங்க, குழந்தையும் நல்லா கொஞ்சுங்க, சரியா? ஆனா ஒண்ணு, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதீங்க சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் தான். சந்தியா நீங்க போக வேண்டாமா? நான் உங்களை கூட்டு போய் உங்க பிறந்த வீட்டுல விட்டு வர போறேன். சந்தியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல? அத்தை. சூர்யா அந்த பெட்டி எடுத்துட்டு நீ எங்க போற? இல்லம்மா, அது சந்தியா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வர போறேன். என்னப்பா இது? நீ அவ கூட கிளம்பி போயிட்டா இங்க கடை வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? அதுவும் இல்லாம அங்க நீ போனேன்னா அங்கிருந்து கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? அது நான் நீ போய் ஒண்ணு பண்ணு சூர்யா, மோகனோட ஆபீஸ் அந்த பக்கம் தானே இருக்கு. ஆபீஸ்க்கு போற வழியில சந்தியாவை அவன் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டும். கண்ணா மோகன், ஆபீஸ்க்கு இன்னைக்கு நீ போக போறியா இல்லையா? இத வராமா? இன்னும் என்னதான் பண்றானோ. சூர்யா வெளியில ரிக்ஷா தயாரா தான் இருக்கு. முதல்ல போய் இந்த பெட்டி எல்லாத்தையும் ரிக்ஷால வச்சிரு. சீக்கிரம் போப்பா. போமா, நீயும் கிளம்பு. போ. நல்லா இருமா. நல்லா இருமா. சரிம்மா, நீ ஏறு. போமா.
பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கவனமா இரு. நான் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே அங்க போன உடனே மறக்காம செய். அங்க என்ன மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஒருவேளை உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. சரிங்க அத்தை. அப்புறம் அண்ணி, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமாங்க சந்தியா நீ தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துருங்க. நான் உங்க ஞாபகமாவே இருப்பேன். எனக்கும் தான்.